அன்பர்களே, இன்று சோமவாரம் காங்கேயம்பாளையம் ஸ்ரீ நட்டாற்றீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். ஈரோடு கரூர் சாலையில் ஷாவடிப்பள்ளம் பிரிவிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காங்கேயம்பாளையத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. காவிரி ஆற்றின் மையப்பகுதியில் கோவில் உள்ளது. கையிலையில் ஈசன் பார்வதி திருமணம் நடைபெற்ற போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. சமன்படுத்த ஈசன் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார். அகத்தியர் கங்கை நீரை தமது கமண்டலத்தில் அடைத்து எடுத்து வந்தார். வரும் வழியில் விநாயகப் பெருமான் காக்கை வடிவம் எடுத்து அகத்தியர் கமண்டலத்தை கவிழ்க்க அதிலிருந்த கங்கை பெருவெள்ளமாக மாறி ஓடியது. அதிர்ச்சியடைந்த அகத்தியர் முன் விநாயகர் காட்சி தந்து அருள் செய்தார். காவிரி நதி உருவான வரலாறு இது. வாதாபி இல்வேலனை அழித்த பாபம் தீர ஆற்று மணலில் லிங்கம் சமைத்து ருத்ராட்ச மாலை சாற்றி அகத்தியர் சிவ வழிபாடு செய்தார். நிறைவுற்றதும் ருத்ராட்ச மாலையை கழற்ற அகத்தியர் முயன்ற போது அது முடியவில்லை. அகத்தியனே, உன் தோஷம் நீங்கியது. யாம் இங்கேயே கோவில் கொள்ள விரும்புகிறோம். இங்கு வழிபடும் பக்தர்களின் தோஷத்தை நீக்க விரும்புகிறோம் என ஈசன் அசரீரியாக உரைத்தார். அதனால் அகத்தியர் பிரதிஷ்டை செய்த லிங்க திருமேனியராக நட்டாற்று ஈஸ்வரர் என்னும் பெயரில் ஈசன் கோவில் கொண்டார். ஆற்றின் நடுவே அமைந்துள்ள கோவிலுக்கு செல்ல கரையிலிருந்து மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் முன்பு அடர்ந்த மரங்கள் உள்ளன. படிப்பாதையில் இடப்புறம் பெரிய அரச மரத்தடியில் ராகுகேதுவோடு இரட்டை விநாயகர் அருள் செய்கின்றனர். ஆலயத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டுகள் உள்ளன. 32 படிகள் கடந்து கோவிலை அடையலாம். முகப்பின் இருபுறமும் நந்தி சிலைகள் உள்ளன. முதல் வளாகத்தில் காவிரி கண்ட விநாயகர் உள்ளார். அடுத்து நால்வர் சன்னதி, அதனை அடுத்து பூமி நீளா சமேத பெரிய பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. அடுத்து தெற்கு நோக்கிய முருகன் சன்னதி உள்ளது. அகத்தியர் பொதிகையிலிருந்து இங்கு வந்தபோது முருகப்பெருமான் வலது காலை முன்வைத்து இடது கையில் கிளியையும் ஏந்தி அகத்தியரை வரவேற்றார். அதற்கேற்றாற் போலவே இன்றும் முருகன் காட்சி தருகிறார். மேலும் சண்டிகேஸ்வரர், நவகிரகம், சனி, சந்திரன், அகத்தியர் சன்னதிகளும் உள்ளன. ஜுரகரேஸ்வரரும் சதாசிவமூர்த்தியும் சன்னதி கொண்டுள்ளனர். கருவறையில் நட்டாற்றீஸ்வரர் லிங்க திருமேனியராய் காட்சி தருகிறார். இவருக்கு அகஸ்தீஸ்வரர் என்னும் பெயரும் உண்டு. படிக்கட்டுகள் வழியாக வந்தால் அம்பாள் நல்ல நாயகி என்னும் அன்னபூரணி சன்னதியை தரிசிக்கலாம். முன் மண்டபத்தில் நடராஜர் திருச்சபை உள்ளது. சுவாமி கருவறை உள் சுற்றி நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, துர்க்கை சன்னதிகள் உள்ளன. தலவிருட்சம் ஆத்திமரம். காமிய ஆகம முறைப்படி தினமும் 3 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. சிவாலயத்திற்குரிய அனைத்து விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன. குன்றாத வலிமை பெற குன்றக்கோவில் எனப்படும் காங்கேயம்பாளையம் ஸ்ரீ நட்டாற்றீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.